சவுல் எங்கள் மீது ஆட்சி செய்த கடந்த காலத்திலும் கூட நீரே இஸ்ரேலரை நடத்தி சென்றவர். நீரே என் மக்கள் இஸ்ரேலரின் ஆயனாக இருப்பாய். நீயே இஸ்ரேலருக்கு தலைமை தாங்குவாய் என்று உமக்கே ஆண்டவர் கூறினார். இஸ்ரேலரின் பெரியவர்கள் எல்லோரும் அரசரை காண எபிரேனுக்கு வந்தனர். அரசர் தாவீது எபிரேனில் ஆண்டவர் திருமுன் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். இஸ்ரேலரின் அரசராக அவர்கள் தாவீதை திருப்பொழிவு செய்தனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்து சாவில் இருந்து உயிர்த்தெழுந்தார். இதன் மூலம் நம்பிக்கை கொண்டோரும் ஒரு நாள் உயிர்த்தெழுவதென்பதை உறுதி செய்கிறார். கிறிஸ்து இறப்பை கடந்த வெற்றியாளர் என்றும் இறுதி நாளில் அனைத்து எதிரிகளையும் தோற்கடிப்பார். கடவுளின் ஆட்சி உரிமையை ஒப்படைப்பார் என்றும் அவர் குறிப்பிடுகிறார். எனவே கிறிஸ்துவே பேரரசர் என்பதை விளக்கும் இந்த வாசகத்தை கவனிப்போம். தந்தையாம் கடவுள் நம்மை விடுவித்து தம் அன்பார்ந்த மகனை ஆட்சிக்கு உட்படுத்தினார். திருத்தூதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை திருவசனங்கள் 12 முதல் 20 முடிய. சகோதரர் சகோதரிகளே, தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் இறை மக்களுக்கான ஒளிமயமான உரிமை பேச்சில் பங்கு பெற உங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்கியுள்ளார். அவரே இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுவித்து தம் அன்பார்ந்த மகனை ஆட்சிக்கு உட்படுத்தினார். அம்மகனால் தான் நாம் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெறுகிறோம். அவர் கற்பலனாகாத கடவுளது சாயல், படைப்படைத்தலும் தலைப்பேறு. ஏனெனில் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை கற்பலனாகாதவை அரியணையில் அமர்வோம், தலைமை தாங்குவோம், ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர் ஆகிய அனைவரும் அருள்வாக்குகள் 35 43 வரை. அக்காலத்தில் இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்ததை மக்கள் பார்த்து கொண்டு நின்றார்கள். ஆட்சியாளர்கள் பிறரை விடுவித்தான், இவன் கடவுளின் மெசியாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவனுமாய் இருந்தால் தன்னையே விடுவித்துக் கொள்வான் என்று கேலி செய்தார்கள். படை வீரர் அவரிடம் வந்து புளித்த திராட்சை ரசத்தை கொடுத்து, நீ யூதர்களின் அரசனானால் உன்னை காப்பாற்றிக் கொள் என்று எள்ளி நகையாடினர். இவன் யூதரின் அரசன் என்று அவரது சிலுவையின் மேல் எழுதி வைக்கப்பட்டிருந்தது. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ மெசியாதானே,
உன்னையும் என்னையும் காப்பாற்று என்று அவரை பழித்துரைத்தார். ஆனால் மற்றவன் அவனை கடிந்து கொண்டு, கடவுளுக்கு நீ அஞ்சுவதில்லையா? நீயும் அதே தீர்ப்புக்குத்தானே உள்ளாயிருக்கிறாய். நாம் தண்டிக்கப்படுவது முறையே. நம் செயல்களுக்கு ஏற்ப தண்டனையை நாம் பெறுகின்றோம். இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையே என்று ராசிகளையும் அவர் ஆளுகிறார். உயிர் உள்ளவை உயிரற்றவை எத்தனையும் கண்காணிப்போம் அவர் ஒருவரே, வேற யாரும் இல்லை. அத்தனை படைத்து நமக்கு தந்து நாம் அதை பயன்படுத்த அனுமதிக்கிறார். அரசுகள் அனுமதிக்காத நிறைய காரியங்களை செய்வது. இன்றைக்கு நம்ம நாட்டில் இருந்த காரியங்களுக்கு நம்ம போராட வேண்டியிருக்கிறது. எத்தனை துன்பங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது, எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது, கஷ்டப்பட வேண்டியிருக்கிறது, கவலைப்பட வேண்டியிருக்கிறது. நாளைக்கு என்ன நடக்குமோ என்று நாம் அங்கலாய்க்க வேண்டியிருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய அரசு என்றும் கண்காணிக்கும், இரக்கம் கொள்ளும். அப்படிப்பட்ட மிகப்பெரிய அந்த பண்பைத்தான், இறை அரசின் பண்பைத்தான் ஆண்டவர் இயேசு பெற்றிருந்தார் என்பதை சுட்டிக்காட்டி கொண்டாடுகின்ற ஒரு பெருவிழா தான் இன்றைய விழா. அனைத்திற்கும் அரசராம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய விழா. இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு. இந்த விழாவுக்கு 100 ஆண்டு. 1925 தான் இந்த விழா ஏற்படுத்தப்பட்டது. 13வது திருத்தந்தையார் ஏற்படுத்தப்பட்டது. 1925. இன்றைக்கு 2025, 100 ஆண்டுகள். அதுக்கு முன்னாடி அவர் அரசர் இல்லையா? அதுக்கு முன்னாடி அவர் தான் அரசர். எப்பொழுது தேவை எழுகிறதோ அப்பொழுது அவர் என்ன செய்யும்? அவரை ஒழுங்கு காட்டும். ஏன் அப்படி என்ன தேவை இருந்தது? 1925 பசியாற்றினாய், நேரம் தண்ணீரை ரசமாக்கி பருக வைத்தார். அப்பத்தை உணவாக்கி பசியாற்றினாய், நேரம் தண்ணீரை ரசமாக்கி பருக வைத்தார். உன்னாடை தொட்டதும் சுகமாக்கினாய், உமிழ்நீரில் மண் சேர்த்து விழித்திருந்தாய். குறைவான எல்லாமே நிறைவாக்கினாய், உன் குழந்தைகள் காணிக்கை உமதாக்குவாய், உன் குழந்தைகள் காணிக்கை உமதாக்குவாய். இந்த காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உண்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். இவ்வாறு உன் திருமகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுபடவாக. அவர் படித்தவாறு இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடன்
எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். திருப்பலி நிறைவுற்றது.